நம்மளுடைய எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வத்தல் வடகம் எல்லாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்குங்க. சீக்கிரம் தேவையானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக் வைக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உடனே போயிட்டே இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா வடகம் பாத்தீங்கன்னா 250 கிராம் வடகங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். அதை விடவே இது காம்பேக்டா ஒரு பாக்ஸ் கிடைச்சிருச்சுங்க. சோ அழகா இதுல கொடுத்துட்டு இருக்கோம். வந்து இந்த வடகம் பாத்தீங்கன்னா சாம்பார், வத்த குழம்பு, கீரை கூட்டு, கடையறது, அது மாதிரி பாத்தீங்கன்னா தொகையில இருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வடகம் வந்து சின்ன வெங்காயத்துல மட்டும் செய்யக்கூடிய வடகங்க இது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட். இதுவும் பாத்தீங்கன்னா 250 கிராம் இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டோம். இனிமே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட் ரொம்ப டேஸ்டா கொடுத்துட்டு இருக்கோங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து சீட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுடருங்க, புரோட்டீன் நட்ஸ் பவுடரு. இது பாத்தீங்கன்னா இனிப்புக்கு நம்ம பனங்கள் கண்டு ட்ரையான டேட்ஸ் சேர்த்து செய்யறோம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தவங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை வந்து 250 கிராம் பாட்டில், இது எல்லாமே 250 கிராம்ல ரெடி பண்ணிருக்கோம். முருங்கைக்கீரை பவுடர், இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க வெறும் பிளைன் முருங்கைக்கீரை பவுடர் வந்து நல்லா வந்து பதப்படுத்திட்டு நம்ம வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நெல்லிக்காவுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டி, வெல்லம் போட்டு செய்யற நெல்லிக்காய் கேண்டிங்க. இதுவும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து கருவேப்பிலை தொக்கு இருக்குது, பாவக்காய் தொக்கு இருக்குது, சின்ன வெங்காயம் தொக்கு இருக்குதுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தொக்கு, கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அதுல தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க கொத்தரங்காய் வத்தல். எல்லாம் எவ்வளவு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 10 கிலோ போட்டோம்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.25 கிலோ போல வருங்க. 1.25-1.5 கிலோ தான் வரும் வத்தல். நமக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்கு உடனே காலி ஆயிடுதுங்க. ஏன்னா இந்த சீசன்ல தான் நம்ம இதெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த வத்தல் வடகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சுட்டு கொடுத்துட்றோம். உங்களுக்கு வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராதுங்க. அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு கொடுத்துட்றோம். நீங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க வந்து இதை வந்து ஏர்டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும் போதும். அதே மாதிரி நம்மளுடைய தொக்கு ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காது. உங்களுக்கு டெலிவரி வந்து சேர்ந்ததுமே நீங்க உடனே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணுங்க. அது மாதிரி ஈரம் இல்லாத ஸ்பூனு, அது மாதிரி ட்ரையான ஸ்பூனை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவைப்படுறப்ப எடுத்துட்டு திரும்பி எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம செய்யறது, அதனால ரொம்ப பத்திரமா வச்சுதாங்க இதை யூஸ் பண்ணணும். இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா கஞ்சி வத்தல், ஜவர்ஸ் வத்தல் சொல்லுவோம் இல்லைங்களா, கஞ்சி வத்தல். இது கஞ்சி வத்தல். இது பாத்தீங்கன்னா பட்டை வத்தல்னு சொல்லுவாங்க, பட்டை வத்தல். இது பாத்தீங்கன்னா முறுக்கு வத்தல், முறுக்கு வத்தல். வெங்காய வத்தல் வெயிட்டிங்ல இருக்குங்க. ஏன்னா அது வந்து வர்றதும் உடனே அன்னன்னைக்கு அது டெலிவரி ஆகிட்டே இருக்கு. ஸோ வெங்காய வத்தல் கேட்டவங்க எல்லாம் கோச்சிக்காதையும் இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்து நிறைய ஸ்டாக் பண்ணிடுவோம். நமக்கு வந்து ஏன்னா வர்றது உடனே போயிட்டே இருக்குங்க. ஸ்டாக் பண்ணவே முடியல. தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க. இது சீசன் டைம்ல மட்டும்தான் செஞ்சு வைக்க முடியுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் உடனே புக் பண்ணி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 4 கிலோ 5 கிலோ அந்த அளவுக்குலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வருஷம் பூராவும் வச்சு நமக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது முழுக்க அரிசியில செய்யற வத்தலுங்க, அரிசி வத்தல். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது வந்து ஜவ்வரிசிலயோ இல்ல மைதாவிலயோ செய்யறோமோ என்னன்ட்டு. இல்லைங்க, இது முழுக்க அரிசியில செய்யற வத்தல். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.